ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேங்க. இன்றைக்கி 6th வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலுங்க. ஸோ 4th கிரேட் படிக்கிறார் அவர். இந்த வருஷம் 4th கிரேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இயர் 5th கிரேட் போகிறாரு. ஸோ லாஸ்ட் டேன்றதுனால நம்மளுக்கு லஞ்ச் வந்து கட்டுற வேலை இல்லை, ஹாஃப் அ டே தான். ஸோ லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம் அண்ட் ஸ்நாக் மாதிரி கொடுத்து அனுப்பலாம். பட் 6th வந்து நான் ஸ்கூல்லேயே பீட்சா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்றதுனால நம்மளுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. ஒன்லி வாட்டர் பாட்டில் மட்டும் தான் கொண்டு போயிட்டுருக்கான். அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அடை பண்ணியிருக்கேங்க. அடை பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து தாளிச்சு இந்த வெங்காயம் எல்லாம் போடுறது பிடிக்காது, பிளெயினாக தான் பிடிக்கும். ஸோ அடையோட நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தாச்சு. ஸோ பேக்லாம் எடுத்துகிட்டு போல வெறும் வாட்டர் பாட்டிலோடு கிளம்பி போயிட்டுருக்காரு. இங்கே வெதர் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குது அண்ட் ஒரு வீக் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரொம்ப க்ளவுடியாக மழை பெய்யுறது அப்படின்லாம் இருக்குது. இந்தியாவில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது. அதுவும் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து சென்னையில் இருந்தப்போவும் ஒரு ஃபஸ்ட் 2 வீக்ஸ் அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நார்மலாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போவும் ஈவினிங்கில் ஒரு நாள் வந்து லைட்டாக மழை வருது அப்படிலாம் கேள்விப்பட்டேன். ஸோ 6th ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எல்லா பேரண்ட்ஸும் வந்து அவங்க குழந்தைங்கள வழி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நம்ம வீட்டுக்கு நான் ஆப்வியஸ்லி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப்ன்றதுனால நம்ம வீட்டிலேருந்து எட்டி பார்க்கும்போது தெரியும். ஸோ அவரை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு எங்களுக்கு அடைக்கு வந்து தாளிச்சு போட்டுட்ருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் இதை போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு வதக்கி அதையும் அந்த அடை மாவில் ஆட் பண்ணிவிட்டு கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரைலாம் வைக்கல. நேற்று நைட் அரைச்ச வெங்காய சட்னி இருந்தது. வெங்காய சட்னியை விட தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். சரி 2 பேருக்கு எதுக்கு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சட்னியை வச்சே சாப்பிட்டாச்சு. ஸோ பிரகாஷ்க்கு தான் அடை போட்டுட்ருக்கேங்க. எனக்கு இப்போ அடை சாப்பிட்றதுக்கு மூடு இல்லை. ஃபஸ்ட் காஃபியை குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைட் காஃபியும் பண்ணிவிட்டு அண்ட் இந்த அடை மாவு அரைச்சது மட்டும்தான் காட்டினேன். என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலை. நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தோரம்பருப்பு, அப்புறம் பாசிப்பருப்பு, எல்லா பருப்பையும் வந்து ஒரு பிடி எடுத்து போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கப்புறம் இட்லி அரிசி ஒரு பிடியும் பச்சரிசி ஒரு பிடியும் போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போருங்க. பட் நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். அது கூடவே பார்த்திங்கன்னா தக்காளியும், காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா, சோம்பு, இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நைட்டே ஒரு சின்ன கிண்ணத்தில் ஊற வச்சுட்டாங்களா கூட நல்லா அரைஞ்சிரும். இல்லை நீங்கள் அப்படியே எதுவுமே இல்லாமல் அப்படியே ஊற வைக்காமல் டேரெக்டாகவே போட்டுடலாம். அது கூட பெருங்காயமும் அரைக்கும் போது பெருங்காயமும் போட்டு உப்பு போட்டு நல்லா தோசை மாவுக்கு அரைப்போம் இல்லைங்களா, கொஞ்சம் மைய அது மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு அடை சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் வந்து அப்படியே காஃபி குடிச்சுக்கிட்டே ஹார்ட் பீட் சீசன் 2 வந்துருச்சு, அதை தான் பார்த்துட்ருக்கேன். லாஸ்ட் டைம் நான் ஹார்ட் பீட் பார்த்தேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தப்போ எந்த இதில் ஆப்பில் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா யூஎஸில் வந்து ஹாட் ஸ்டார் எல்லாம் வராது. நான் ஹூலு ஆப்பில் தான் வந்து பார்த்துட்ருக்கேங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு அடை சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 1 o'clock ஆகிடுச்சு. 6th வந்துருச்சு. நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் இருக்குடா. ஸ்கூல் ஓவர்லாம் இல்லை. 4th கிரேட் ஓவர். போகிறோம். நான் மீட்டிங்கில் இருக்காங்க. இந்த இயர் எப்படி இருந்துச்சு? கீழே உட்காரு. சூப்பராக இருந்துச்சா? அப்புறம் மிஸ் இன்கோல்வி என்ன சொன்னாங்க? That I was one of her best students. இன்னிக்கா சொன்னாங்க? I'm just kidding. She said I know that. She loved every one of us and couldn't wait to see us in 5th grade. அப்புறம் வேறு என்ன சொன்னாங்க? ஏன்டா அப்படி எடுத்துகிட்டு வர? Amma, I didn't have backpack. இட்ஸ் ஓகே. அதுக்குன்னு ஏன் தங்கம்? ஓகே. Musician award. வாவ். இன்னைக்கு கொடுத்தாங்களா? ஆமா. சூப்பர். அடுத்தது இன்னைக்கு அவார்ட் செரமனி நடந்துடா? Yeah, we just played with paper airplanes and I got this for free from Miss in Korea. வெள்ளடா மாட்டியா? Nintendo விளையாட மாட்டேன். Nintendo விளையாட மாட்டேன். அப்புறம் Kindle விளையாட மாட்டேன். அப்புறம் வெளியே போய் விளையாடுவேன். சைக்கிள் ஓட்டுவேன். அது மட்டும் தான். அது ரெண்டு மட்டும் தான். 2 மட்டும் தான். இதுனா பெஸ்ட் இயர் எவர். ஆத்தர், புனேத், இது யாரா? இது ரிதான். இதுன்னு பாப்பா சேத்தன், பி சிக்மா. டிவி பாப்பியா?
இது யாரு? கேம் நிறைய விளையாடுவாரு. ஏடா கேர்ள்ஸ் கிட்ட இருந்து வாங்க. ஆரி ஸ்வர்ணிகா கிட்ட மட்டும் வாங்கியிருக்கே, வேற யார்கிட்டயும் வாங்கல? Amma, I didn't ask Amma. They just came up to me. They just came up to you. நீ போய் கேட்டிருக்கணும் பட்டு. எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஆட்டோகிராஃப் புக்குனே வாங்குவோம் தெரியுமா, காசை கொடுத்து வாங்கி. There was even autograph in the yearbook. Yeah. லட்டு வெயிட் பண்ணு, லட்டு வெயிட் பண்ணு, லட்டு. ஆரி இங்க இந்த பிக்சர்ல நீ எங்க காணோம்? இது என்னடா இங்க நீ காணோம்? இந்த பிக்சர்ல I am right over. Where? I'm in. You're not there. This is. That was not you. Which? அடே. Oh no, that's I'm over here. Where? பின்னாடி. Oh my god. ஏண்டா ஃப்ரண்ட்ல அது இருக்கு. I wasn't here. ஏன் நீ லீவா அன்னைக்கு? No, because we went to India, right? Oh, last year. டேய் இது லாஸ்ட் இயர் புக்காடா இது? No, this is 3rd grade highlights. Wait. Okay. Oh yeah, நான் இப்ப பார்க்கறேன். Oh, same teacherல. இதுவும் 3rd grade highlights. See, I'm cut off. இங்க பாரு, இங்க இருக்க பாரு. But I'm still cut off here. Okay. Even though I was the main part of that photo. சரி, it's okay. தெரியாம தானே. And Amma, it says 4th grade highlights 2023 to 2024. It's supposed to be 2024 to 2025. Yeah. இங்க பாரு ஆரத். ஷௌர்யா வாடா இது? No, that's Chetan. அது சேத்தனா? Let me show you. இதான் இயர் புக்கா? Mr. Corvia made yearbook. I'm right over here. I'm being covered by Yash's. நீ டால்ன்றதுனால எப்ப பார்த்தாலும் பின்னாடி போயிடணும் வேண்டியதா இருக்கு. I'm no, that's Yash. Yeah, that's me. I'm over here in the course. And I'm over here. தெரியலடா, I'm இதுவும் தெரியலடா. First place in discus. ஓகே, சூப்பர். இதா ஷௌர்யாவா? யாருன்னு தெரியுமா இதுடா? இங்கடா. That's Yash's. That's ஷௌர்யாதோ. Shaurya, with me. சரி, நம்ம ரெண்டு பேரும் இந்தியா கிளம்பலாமா? Okay. போலாமா? நானாக்கு போய் சொல்ல, நாளைக்கு காலையிலே இது ஃப்ளைட். Bye now. போய் கில்பீங்க. Bye now. வச்சிருவேன். மரியாதைங்க கிடங்க. ஒரு தடவை இந்தியாவுக்கு போகும்போது போடா, பாதி சொத்து அவங்க வேண்டியதா இருக்குடா. No, you came last year. What? லாஸ்ட் இயர் தானே போனேன், அப்புறம் என்ன? I mean, you came to India last year. Say, Amma, va pola India. போலாமா? காசு இல்லப்பா. காசு என்கிட்ட இருக்குப்பா. உங்ககிட்ட எங்க தெரியுது, எங்களுக்கு தெரியும். என்ன சாப்பிட்ட ஸ்கூல்ல? Pizza, gari chair. No line in the chair. It was also because of 5th grade celebration. So I only had breadsticks. And I couldn't have any other thing than breadsticks. And breadsticks are only like this small. I couldn't have anything other than breadsticks because my account went out. அக்கவுண்ட் ரன்னிங் அவுட்டா? $25 இருந்துதே அக்கவுண்ட்ல. இப்போ இல்ல. அதனால தான் உனக்கு கோல்டு வருது, வேற ஒண்ணும் இல்ல. சார் வந்து சோடாவா குடிக்கிறீங்க. நான் உள்ள I'm not drinking soda. அதனால தான் கோல்டு இருக்கு. அப்ப என்ன குடிக்கிற? கொஞ்சம் வேற கத்திட்டு இருக்கு. லஞ்ச் ஸ்டார்ட் தான் பண்ண, அதுக்குள்ள ஆறுத்து வந்துருச்சு. இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா குருமா. ஸோ குருமாவுக்கு வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கசகசாவும் முந்திரியும் வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் தேங்காவும் எடுத்து வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் பட்டாணியும் அதையும் வச்சுருக்கேன். பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி கொஞ்சம் டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கொத்தமல்லி அண்ட் கேரட் வந்து ஒரு 2 கேரட், தக்காளி 2, மின்ட் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகா. இதுதான் தேவையான பொருட்கள். அண்ட் இஞ்சி பூண்டு உள்ளேருந்து எடுத்துக்கணும். இன்னும் தங்குமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அம்மா கூட ஹெல்ப் பண்ணு. ஓகே, ஹெல்ப் பண்ணுறியா? சரி வா, நான் எப்படி சமைக்கிறேன்னு பாரு. குக்கிங் கற்றுக்கோ, லீவில் குக்கிங் கற்றுக்கோ. அதுக்கப்புறம் வேறு என்ன கற்றுக்கணும்? டிஷ்வாஷர் உனக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு கூகுள் லாகின் பண்ணு. ஃபிக்ஸ் த கூகுள். அப்புறம் ப்ளம்பிங் ஒர்க் கற்றுக்கோ, கார்பெண்டர் ஒர்க் கற்றுக்கோ, எல்லாத்தையும் கற்றுக்கோ. ஓகே ஓகே
நான் எப்படி வெஜிடபிள் குருமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஸோ அதில் வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் ஒன்று தானுங்க. கிராம்பு, அதுக்கப்புறம் சோம்பு, அன்னாச்சி பூ, அதுக்கப்புறம் அந்த கல்பாசி அண்ட் பேலீஃப் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து காடமும் ஆட் பண்ணியிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ 2 காடமெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் பிங்கிஷ் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி க்யூப்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த சாப் பண்ணி வச்சுருக்க மின்ட் லீவ்ஸும் கொரியாண்டர் லீவ்ஸும் வந்து ஆட் பண்ணி போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளியை வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். தக்காளி வந்து நல்ல மஷியாக உங்களுக்கு வந்து டிசால்வ் ஆகணும், முழுசாக இருக்கக்கூடாது, நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். அண்ட் இப்போ நான் வந்து உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ப்ராசஸை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்காக. அண்ட் நெக்ஸ்ட் வந்து தக்காளியும் ஆட் பண்ணியாச்சு. தக்காளியும் வந்து கொஞ்ச நேரம் நல்லா சுருண்டு வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். குருமா வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக இன்னும் நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி வரணுன்னா கேப்சிகமும் ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட் கொடுக்கும். அண்ட் நான் இன்றைக்கி வந்து குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன், ஏன்னா நான் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் தனியாக தான் வைக்க போகிறேன். பட் பிரகாஷ்க்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் அவருக்கு குருமா பிடிக்கும். சால்ட் வந்து நான் 1/2 டீஸ்பூன் சால்ட்டு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல் அதாவது அது இந்த குருமாவுக்கு தேவையான எல்லா சால்ட்டையும் நான் ஆட் பண்ணலை. அண்ட் பொட்டேட்டோவையும் நான் ஆட் பண்ணுறதுனால பொட்டேட்டோ சீக்கிரமாக உப்பு இழுத்துரும், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸ்லையும் ஆட் பண்ணிவிட்டு சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்க போகிறேங்க. எங்கள் வீட்டில் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா மிளகாவையும் தனியாவையும் அரைச்சி, அதை 2 சேர்த்து அரைச்சது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த மிச்சவங்க நிறைய பேர் வீட்டில் வந்து அரிசி இது மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க, அரிசி பருப்பு இது மாதிரிலாம் ஆட் பண்ணுவாங்க. பட் எங்கள் வீட்டில் அதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி மிளகாவையும் தனியாவும் மட்டும்தான் ஆட் பண்ணி அரைச்சி ஒன்றா சேர்த்து அரைச்ச மிளகாத்தூள் இது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு 1.5 கப் தண்ணியை விட்டுற போகிறேங்க. தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா கசகசா, முந்திரி, அதுக்கப்புறம் தேங்காய், இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நல்லா கொதிச்சு அது வந்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா பொட்டேட்டோ வந்து உப்பு எடுத்துருக்கோம். ஸோ நான் செக் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிட போகிறேன். குருமா வாசனை பிரகாஷ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டுருக்காரு. ஸோ லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து vlog-ஐ கண்டினியூ பண்ணலாங்க. ஓகே, கராஜ் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் க்ளீனாக இருக்குது. இதுக்கு காரணம் பிரகாஷ் தான். அவரே குப்பையும் போடுவார், அவரும் க்ளீனும் பண்ணி வைப்பார். கரெக்டாக? ஸோ இவ்வளோ நாங்களாம் போட மாட்டோம். இவ்வளோ க்ளீனாக ஸ்டில் சேர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ரிங் வாங்கி 4 வருஷம் ஆகுது. வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணணும்னு வாங்கினது தான் 4 வருஷமாக கராஜ்லேயே தூங்குது. ஸோ ஆரத்தை வந்து டென்னிஸ் கிளாஸ் கூப்பிட்டு போயிட்டு வந்தாச்சு. எப்பா ஏன் நான் ஏறணுமா வேணாமா? ஏற வேண்டாமா? என்னை விட்டு போகிறீங்களா? இல்லை என்ன ட்ரை பண்ணுறேன், என்னை கொலை பண்ண பார்க்குறாரு. காலில் இடிச்சுக்கிச்சு டோரு. இங்கே இடிச்சுக்கிட்டேன் ஓப்பன் பண்ணும்போது. நீ லூஸ் மாதிரி நீ ஓப்பன் பண்ணா. ஸோ கார் பரேட் போச்சு இப்போ. 5th கிரேட் அண்ட் 5th கிரேட் முடிச்சு 6th கிரேட் போகிறவங்க, அதாவது எலிமெண்ட்ரி முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் மிட் ஸ்கூல் போகிறவங்க, மிட் ஸ்கூல் முடிச்சுட்டு ஹை ஸ்கூல் போகிறவங்கெல்லாம் வந்து கார் பரேட் இப்போ தான் போய் முடித்தாங்க. ஆரத்தோட டென்னிஸ் கிளாஸ் முடிச்சுட்டு அவர் குளிச்சுட்டு எனக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையும் கிளப்பி கூட்டிட்டு போயிட்டுருக்கான். அண்ட் லாஸ்ட் இயர் அவன் பர்த்டேக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்டாக வந்து ப்ரூஸ்டர்ஸ் கார்டு கொடுத்தோம். இதை வந்து க்ளீன் பண்ணும் போது எப்படியும் எடுத்து வச்சுட்டான். 2 கார்டு இருக்குது. எனக்கு வந்து லாஸ்ட் டே
அன்னைக்கு வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும்னு எடுத்து வச்சுக்கிறாரு. ஸோ இன்றைக்கி இப்போது நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ப்ரூஸ்டர்ஸில் போய் சூப்பர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இன்னும் ப்ரூஸ்டர்ஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து டின்னர் அப்படியே முடிச்சுக்க போகிறோம் ஐஸ்கிரீமோட. இல்லை பிரகாஷோட ரியாக்ஷன் தான் பார்க்கணும்னு நினச்சேன். அவர் காதில் வாங்கல போல இதே வச்சுட்டு இருக்காரு. என்னப்பா பரோட்டா இருக்கு? ஆமா, ஆரத்துக்கு பரோட்டா தான். ஆரத்துக்கு பிரகாஷ்க்கு வந்து ஃப்ரோசன் பரோட்டா இருக்கு, ஆரத்துக்கு வந்து ஃப்ரெஷ் பரோட்டா. அப்போ என்னால் முடியலையோ அப்போ அந்த ஃப்ரோசன் யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ஃப்ரெஷ் பரோட்டா தான், ஃப்ரோசன்லாம் கிடையாது. டேய் தம்பி தம்பி டேய் ஓகேல. சரி, யாரோ வாக்கிங் போறேன்னு சொன்னாங்களே, யார் அவங்க? நீல 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 வெயிட் பண்ணு, உங்க நானா வெயிட். வாக்கிங் போறீங்களா? ஷோரா? நான் வரல, எனக்கு நான் வந்து மாவு பிசையணும், கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டிய வேலை இருக்கு. ஏன்டா சாக்ஸ் போட்டியா? ஓகே. ஸோ ஆருத்தும் பிரகாஷும் வாக்கிங் போக போகிறாங்களா. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மேலே போயிட்டு கொஞ்சோண்டு வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 2 minutes வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிவிட்டு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன்னா கீழே வந்து டிஷ் வாஷர் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரோட்டா துரட்டுறோம். ஸோ நான் போயிட்டு இந்த வேலையை பார்க்கணும். ஸோ அதனால் பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சாச்சுங்க. மேலே ஆயிலை நல்லா ஸ்மியா பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourலேருந்து 1 hour ஊறினா தான் பரோட்டா நல்லா இருக்கும். ஸோ அதை ஊற வச்சிடலாம். அடுத்தது வந்து நான் டிஷ் வாஷர் லோட் பண்ண போகிறேன். லோட் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டியது இருக்குங்க. ஸோ நான் மேலே போயிட்டு அந்த வாய்ஸ் ஓவர் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாய்ஸ் ஓவர் முடிச்சாச்சுங்க. அண்ட் ஆரத்தும் பிரகாஷும் வந்துட்டாங்க. ஸோ பரோட்டா தரட்டிலாம். அண்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஹேக் பார்த்தேன் பரோட்டாவை ஈஸியாக பண்ணுறதுக்கு. ஸோ அந்த ஹேக் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, அதாவது எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பண்ணேங்க. அதாவது ஃபர்ஸ்ட்டு நான் பார்த்ததை வச்சு நான் பண்ணிகிட்டு இருந்தேன், அந்தளவு சரியாக வரல. சரி, ஒரு நெக்ஸ்ட் பரோட்டா வந்து திருப்பி இன்னொரு வாட்டி கரெக்டாக அந்த வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு திருப்பி ட்ரை பண்ணேன். கரெக்டாக வரல, நடுவில் ஓட்ட வருது. அண்டு ஃப்ரண்ட்டில் நம்ம தேய்க்கும் போது ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த ஃப்ரில்ஸ் வர மாதிரி இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நார்மலாக சப்பாத்தி மாதிரி இருந்தது. சரி, நம்பரை ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்குது, நான் கரெக்டாக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷையும் பார்க்க வச்சு நான் கரெக்டாக தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி பண்ணியும் காமிச்சேன். அவரும் வந்து இப்படி தான் பண்ணுறானுங்க, ஆனால் அவங்களுக்கு வருது, நமக்கு ஏன் வரல அப்படின்னு அவரும் மண்டையை போட்டு பிச்சிட்டு இருந்தாரு. சரி, ஓகே விடு, நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே நம்ம பண்ணுவோம், அதை பண்ணியிருந்தாலும் இந்நேரத்தில் நம்ம வந்து எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கலாம் அப்படின்ட்டு இருந்தாரு. ஸோ எல்லாத்தையும் என்னோட மெத்தட்லேயே நான் வந்து ஃப்ரில்ஸாக மடித்து அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தட்டி கொடுத்தேன். ஸோ அவர் வந்து சுட்டு எடுத்துட்டாரு. அண்ட் நம்மளோட சேனலில் செகண்ட் வீடியோவாக பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் ரெசிபி போட்டிருப்பேன். அண்ட் பிரகாஷ் அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் நம்ம சேனலில் வந்து கேமியோவாக இன்ட்ரடியூஸ் ஆன வீடியோவும் கூட. ஸோ 7 years இந்த வீடியோ எடிட் பண்ணும்பொழுது நான் அந்த இது ஃபர்ஸ்ட் வீடியோவா செகண்ட் வீடியோவா அப்படின்னு பார்க்கறதுக்காக போய் செக் பண்ணப்போ அதை ப்ளே பண்ணி பார்க்கும்பொழுது நிறைய நாஸ்டாலஜிக் மெமரிஸ்லாம் ஞாபகம் வந்தது. அந்த டைமில் என்னோட மாமனார் மாமியாரும் இங்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஆரத்தை மேலே பார்த்துக்கிட்டு நாங்கள் கீழே 2 பேரும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தது, அதெல்லாம் வந்து ஞாபகம் வந்துட்டு இருந்தது. ஸோ ஆரத்து வந்து ரொம்ப குட்டி பையன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் 10 years பெரிய பையனாக ஆகிட்டார் அவர். நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது ஆரத்துக்கு வந்து 2.5 வயசுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப குட்டியாக அப்படியே சமத்து புள்ளையாட்டம் இருந்தது. இப்போவும் சமத்து புள்ள தான், பட் நல்லா வளர்ந்துடுச்சு. அந்த ஹேக்கை பார்த்து பண்ண 3 பரோட்டாவையும் நான் வந்து சுட்டு எடுத்து பிரகாஷை வந்து தட்டி அட்லீஸ்ட் நல்ல தட்டி கொடுத்தாவது அது பரோட்டா மாதிரி வருதா, அப்படியே பிச்சு பிச்சு வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா சைட்லேயும் வச்சு தட்டி தட்டி பார்த்துட்டாருங்க. எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவும் பிரயோஜனமும் இல்லை. அப்போ நம்ம நார்மல் இதுலேயே பண்ணுவோம். நான் அது மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சேன். நீ கத்தியெல்லாம் ஓட்ட போட்டு குத்தி ஓட்ட வடை மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். என்ன பண்ணாலும் வரவில்லை, ஒரு சைடு மட்டும்தான் வந்திருக்கு. இது ஒரிஜினல் பரோட்டா, அதாவது இது அவங்க பண்ண பரோட்டா.
இது கடையில் வாங்கின ஃப்ரோசன் பாருங்கள், ஃப்ரோசன் அப்படியே உங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்து நான் இந்த ஃப்ரோசன் பரோட்டாவை சுட்டு இப்படி வச்சுருவாங்க. அதுதான் இந்த இது நினைக்கிறேன். இந்த ஹேக் ஒர்க் ஆகலை. நம்ம நார்மலாக பரோட்டா போடுற மாதிரியே போட்டோம்னாவே பரோட்டா வரும். ஆறுக்கு வந்து இது பரோட்டா இல்லை, இது நான் அப்படின்னுடுச்சு. பாருடா, வந்து சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் பாரு, வந்து டேஸ்ட் பாருங்க. டேஸ்ட் பாருங்க. அப்படி இல்லை, அந்த இது கறி மாத்தாங்க. Mixture of naan with perfect amount of flour. உப்மாங்க. உப்மா இல்ல. மிக்சர் ஆஃப் இருக்குன்னு மக்களே. ஏய், உண்மையா பேசுது. சூப்பரா இருக்குன்னு போய் பேசாரு. சூப்பரா இருக்கு. நான் மாதிரி, தோசை மாதிரி, பரோட்டா மாதிரி அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ இது என்னோட மெத்தடில் நார்மலாக நான் பண்ணுற பரோட்டா. சூப்பராக இருக்கும். இது பார்த்துங்க, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் முடியல, திருப்பி போடணும். நான் அந்த அளவு மடிக்கவும் மடிக்கல, கொஞ்சம் லைட்டாக தான் மடிச்சேன்னா. சுஜியோட பரோட்டாவில் சைடில் ஒரு நம்பூதிரி மாதிரி ஒரு சைடில் கொண்ட மாதிரி. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. சிக்னேச்சர் சுஜி இது என்ன கரெக்டா? உனக்கு ஹோம்மேட் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கறதுலையே வந்து நீ வந்து பல நொட்டை கண்டுபிடிக்கிறியே. நாங்களாம் வந்து நான் என்ன ஷெஃபா? என் பையன் ஐயோ டேய் சும்மா இருடா டேய். சாம்பாரியா ஆப்பு உனக்கு? சரி ஓகே. நித்யானந்தமா சரி. ஆமாம், மாவை வேற எடுத்து கொட்டி வைக்கணும். எப்படி வருது கன்சிஸ்டன்சி? இதுக்கு காரணம் நீ தான் சொல்ல. இதுக்கும் காரணம் நீ தான் சொல்ல. ஆமாம். ஸோ இந்த ஹேக் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்ச மெத்தட்லேயே நம்ம பண்ணுறதே பெஸ்ட்டு. நீயே சொல்ல. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் சொல்லு. அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.